கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்று தேவன் தனக்கு சொன்னதை இஸ்ரவேல் மக்களுக்கு, அந்த இடத்துல வந்திருந்தான மக்களுக்கு மோசே அறிவித்தான். அதை கேட்டவுடனே அந்த ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். வசனம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். They worshiped God. அந்த நேரத்தை ஒரு நாள் வந்துவிட்டது. தேவன் நிச்சயமாய் எகிப்து தேசத்திலிருந்து தம்மை விடுவிக்கப் போகிறார் என்பதை அவர்கள் எல்லாரும், ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். மோசே அவர்கள் எல்லா இடத்திலும் போய் நின்று உரத்த சத்தமாய் அவர்களிடத்தில் சொல்லி, தேவன் உங்களை சந்தித்தார், இந்த நாளிலே விடுதலை செய்ய போகிறார் என்று அவரிடத்தில் சொன்னார்கள். அதன் பின்பு அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு நடந்ததான காரியம், மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு நேரடியாக போகிறார்கள். அந்த இடத்துல போயிட்டு இவர்கள் இவன் ஒரு ராஜகுமாரனாக இருந்தான் என்பதை கூட மனதில் வைக்காதபடிக்கு அவன் ஒரு பிரஜையாக எகிப்து தேசத்தில் போய் என்னுடைய ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் அவன் சொன்னதான ஒரு காரியம் என்று சொன்னால், நாங்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், அதற்காக ஜனங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும், நாங்கள் வனாந்திரத்தில் போய் தேவனுக்கு பலியிட்டு நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறான். இந்த வார்த்தையானது பார்வோனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இவர்கள் எகிப்தில் அவர்கள் அடிமையாக கட்டிட வேலைகளையும் அந்த இடத்துல பெரிய பெரிய நிர்மாணங்களையும் நிர்மாணிக்கிறதான ஒரு தொழிலாளர்களாக, ஊழியக்காரர்களாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் போய்விட்டாங்கன்னா இவனுடைய எக்கனாமி சரிந்துவிடும், அவனுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நலிவு ஏற்படும். இதெல்லாம் பார்த்தான். என்ன இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த 2 பேரும் வந்து இங்கே செய்கிறார்களே என்று பார்த்து அதிக கோபப்படுகிறான். அவர்களை அந்த ஜனங்கள் அந்த ராஜாவினுடைய பார்வோனுடைய சன்னதியிலிருந்து விரட்டி விடுகிறான். நீங்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள், நீங்கள் போங்க, நீங்கள் வேலை செய்ய வேண்டும், என்னுடைய ஜனங்கள் இந்த இடத்துல அவர்கள் வேலை செய்து எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும், அவர்களை நீங்கள் கெடுக்கிறீர்கள் என்று சொன்னான். ஆனாலும் மோசே மிக விடாப்பிடியாக பார்வோனிடத்தில் போய் நாங்கள் போய் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், எங்களுக்கு நீங்கள் இதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனாலும் கூட மோசேயினுடைய இருதயம் கடினப்பட ஆரம்பித்தது. மோசே தன்னுடைய இருதயத்தை தானாக கடினப்படுத்தவில்லை, தேவன் தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதன் மூலமாக எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் கூட அந்த பார்வோனுக்கு ஜனங்களை விட்டு அனுப்புவதற்கு முடிக்கவில்லை. ஆனாலும் கூட தேவன் விடவில்லை. அவர் 430 வருஷங்கள் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததான காரியங்களை நினைத்தவராக, பாடுபட்டவராக, அவர் பாடுகளையெல்லாம் நினைத்தவராக அவர் செய்ததான காரியம், பயங்கரமாக காரியங்களை அவர் நடப்பிப்பேன் என்று அவர் முடிவு செய்கிறார். இவர்களை விடுவிப்பதற்கு பலத்த காரியங்களை செய்ய அவர் முடிவெடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நாமும் கூட பயங்கரமான அடிமைத்தனத்தின் கட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசினுடைய கட்டில், அடிமைத்தனத்தில், பார்வோனுடைய அடிமைத்தனத்தை காட்டிலும் பெரியதான அந்த அடிமைத்தனமாக்கி அந்த கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் மோசேயைப் போல இன்றும் கூட ஜனங்களை விடுவிக்கவும் அவருடைய விடுதலை கட்டளையிடவும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நாமும் கூட இந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே எப்படி பரிந்து பேசி அந்த இடத்துல பார்வோனிடத்தில் செய்தானோ அதே போல நாமும் செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார், பிரியப்படுவார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் என்னதான் ஆண்டவரே பார்வோன் தன்னுடைய இருதயத்தினை கடினப்படுத்தினாலும் கூட கடைசியில் ஆண்டவரே அவர்கள் பக்கத்தில் என்பதை நீ நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விடுதலையின் நாளாக இருக்கட்டும். ஆமேன்.